ஈசாக்கின் தேவனே யாக்கோ, அவருடைய தேவன் என்று சொல்லி கூட அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த யாக்கோபு தான் சொல்கிறாரு, தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சாராம், கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு. இந்த ரட்டுங்கிறது ஒரு கவலைக்கு அடையாளமாக உடுத்துகிற உடுப்பு. அநேக நாள் குமாரனுக்காக என்ன செஞ்சாராம், துக்கித்துங்க. அவனுடைய அவனுக்கு எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்களாம், ஆறுதல் சொல்ல வந்து நின்றாங்களாம். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக. யாக்கோவுக்கு ஒரு பெரிய பொழப்பம், நேசிக்கிற மகன், ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பிரியமான மனைவிட்ட பிறந்தது தான் யார், இந்த யோசேப்பு, இன்னொருத்தன் பெண்ணியமே. இந்த யோசேப்பை இப்படி நம்ம கொன்னுட்டாங்க, யோசேப்பை ஏதோ மிருகம் அடித்து கொன்னுட்டுதே, இப்படி ஒரு சம்பவம் என் பையனுக்கு நடந்து விட்டதே என்று சொல்லி அழுது புலம்பி தூக்கிச்சிக்கிட்டு இருக்காராம். யார் ஆறுதல் சொன்னாலும் அவருக்கு என்ன கிடைக்கலையாம், ஆறுதலே கிடைக்கல. ஆனாலும் நம்மளை புலம்பலை ஆனந்த களிப்பாக என் ஆண்டவர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. யாக்கோவுடைய புலம்பலும் பின்னால் மாறிச்சா மாறலையா? ஆமாம். முதலாவது இப்படி ஒரு பெரிய பொழப்பம் யாக்கோவுக்கு. நம்மளும் சில சூழ்நிலைகளை நினைத்து, சில காரியங்களை நினைத்து, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து, இவர் பிள்ளைய ஏதோ துஷ்ட மிருகம் கொண்டு போட்டுன்னு சொல்லி புலம்புனாரு. நம்ம பிள்ளைங்க சில தவறான காரியங்களை செய்கிறதுனால புலம்பிகிட்டு இருப்போம், தவறான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால வேதனைப்பட்டு இருப்போம், தவறான காரியத்தில் ஈடுபடுறதுனால புலம்பிகிட்டு இருப்போம், நம்முடைய சொல்லை கேட்காததுனால புலம்பிகிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் புலம்பலையெல்லாம் ஆனந்த களிப்பாக என் ஆண்டவர். பிள்ளைகளின் காரியத்தை நினச்சி என்ன செய்ய வேண்டாம், புலம்ப வேண்டாம். இவன் பிள்ளை இல்லையே என்று சொல்லி புலம்புறது போல் நம்முடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகள் காரியங்களை நினைத்து 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 புலம்பக்கூடாது. புலம்பினா துக்கம் இன்னும் அதிகப்படும். புலம்பலை நிறுத்தினால் நம்முடைய துக்கம் ஆனந்த களிப்பாக மாறும். நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். இவருடைய புலம்பல் அழுது தூக்கித்து, எல்லோரும் வராங்க, பிள்ளைகள் வராங்க, சகோதரர்கள் வராங்க, பக்கத்து வீட்டில் எல்லோரும் வந்துடுவாங்கள்ல. இப்படி பையனை ஏதோ மிருகம், ஏன்னா பையனுடைய ட்ரெஸ்ஸுன்னு அந்த ரத்தத்தோடு வந்து சாட்சியாக கரெக்டாக அப்படியே விட்னஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கு கொண்டு விட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது என் மகனுடைய அங்கி தான், அப்போ அவன் தான் என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டான்னு அவருக்கு திட்டமாயிட்டு உடனே அவர் அழுது புலம்பார். யார் ஆறுதல் சொல்லி அவருக்கு என்ன கிடைக்கலையாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு, ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ புலம்பல், இதுபோல் பிள்ளைகளையும் சூழ்நிலை